Good morning students. EC3351 control systems நவம்பர் டிசம்பர் 2025 பார்ட் பியில் கேட்ட ஒரு 13 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். டாபிக் வந்து டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். 12th A கொஸ்டின். ஃபைண்ட் ஆல் த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் a யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் whose ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? CLTF, closed loop transfer function, is equal to open loop transfer function divided by 1 plus open loop transfer function. அப்போ நமக்கு என்ன வேணும்? closed loop transfer function வேணும். open loop transfer function ங்கிறது g of s. அப்போ 25 by s into s plus 5 divided by 1 plus 25 by s into s plus 5. இப்போ என்ன பண்ணலாம்? டினாமினேட்டருக்கு மட்டும் LCM எடுக்கலாமா? நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். எது நியூமரேட்டர்? இதுதான் நியூமரேட்டர். 25 by s into s plus 5. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 1 by 1. டினாமினேட்டர் ரெண்டையும் பெருக்கி டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். நியூமரேட்டரை பெருக்கினா s into s plus 5 plus 25. கரெக்டாக? சரி. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 25 by s into s plus 5. டினாமினேட்டரில் s ஸ்கொயர் ப்ளஸ் 5s. என்ன பண்ணிட்டேன்? எஸ்ஸையும் எஸ்ஸையும் பெருக்கினா s ஸ்கொயர், எஸ்ஸையும் 5யும் பெருக்கினா 5s ப்ளஸ் 25 divided by s into s plus 5. அப்போ இந்த டினாமினேட்டரை கட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கி? 25 by s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 25. ரைட். அப்போ இதுதான் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் கூட கம்பேர் பண்ணுங்கள். ஒமேகா என் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈட்டா ஒமேகா என் எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஆமாம், இங்கேயும் 1 இருக்குது. அப்போது நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே கடைசி டேர்மாக இருக்கும். 25. அப்போது ஒமேகா என் ஸ்கொயருங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 25க்கு ஈக்குவல். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 5 ரேடியன்ஸ் பெர் செகண்ட். அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 5 ரேடியன் பெர் செகண்ட். இது ஃபஸ்ட் ஆன்சர். சரி. ரெண்டாவது, இந்த மிடில் டேர்ம் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 2 ஈட்டா ஒமேகா என் அப்படிங்கிறது 5க்கு ஈக்குவல். ஒமேகா என் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5. அப்போ 2 இன்ட்டு ஈட்டா இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 5. இந்த 5 கட் பண்ணால் மிச்சம் 1. அப்போ இதிலேருந்து 2 ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஈட்டாங்கிறது 1/2 அப்படி இல்லைன்னா 0.5. அப்போ இது ரெண்டாவது முக்கியமான டேர்ம். இதை ஈட்டான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, இதையும் ஈட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. டேம்பிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, செகண்ட் ஆன்சர் டேம்பிங் ரேஷியோ ஈட்டா. சரிங்களா? அடுத்து மூணாவது என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஒமேகா டி. ஒமேகா டினா என்ன? டேம்பிங் ஃப்ரீக்வன்சி, டேம்பிங் ஆசிலேஷன். இது நேச்சுரல் ஆசிலேஷன், இது டேம்பிங் ஆசிலேஷன். கரெக்டுங்களா? ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஈட்டா ஸ்கொயர். ஒமேகா என் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5ன்னு கண்டுபிடிச்சோம். ஈட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1/2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 ஆயிருமா? அப்போ 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 3/4. அப்போ 5/2 இன்ட்டு ரூட் 3. கரெக்டாக? அப்போ 2.5 இன்ட்டு 1.732. இதுதான் ஒமேகா டியோட வேல்யூ. அப்போ ஒமேகா டியோட வேல்யூ என்ன? 2.5 இன்ட்டு 1.732, 4.33. அப்போ 4.33ங்கிறது மூணாவது ஆன்சர். இதோட யூனிட் வந்து ரேடியன்ஸ் பெர் செகண்ட். எல்லாத்துலேயுமே யூனிட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. சரிங்களா? யூனிட் இல்லாமல் எதையும் எழுதிடாதீங்க. அடுத்து நாலாவது கண்டுபிடிப்போமா? நாலாவது என்ன? டிபி. டிபினா என்ன? பீக் டைம். அப்போது பீக் டைமுக்கு ஃபார்முலா என்ன? பை டிவைடட் பை ஒமேகா டி. பை ஒமேகா டியோட வேல்யூ எவ்வளவு? 4.33. கரெக்டாக? 4.33. சரி. அப்போ பை டிவைடட் பை 4.33 போட்டு பார்ப்போமா? ஷிஃப்ட் பை டிவைடட் பை 4.33. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கி? 0.725 செகண்ட்ஸ். அப்போ பீக் டைம் எவ்வளவு? 0.725 செகண்ட்ஸ். அப்போ இது வந்து நாலாவது ஆன்சர். அடுத்து அஞ்சாவது ஆன்சர் கண்டுபிடிக்குமா? அஞ்சாவது ஆன்சர் என்ன? செட்டிலிங் டைம், எஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு பை டிவைடட் பை ஈட்டா இன்ட்டு ஒமேகா என். சரிங்களா? சரி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈட்டா இன்ட்டு ஒமேகா என். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 ஈட்டா ஒமேகா என் 5. கரெக்டாக? அப்போ இதிலேருந்து இங்கேயும் இந்த 2 அங்கே கொண்டு தான் என்ன ஆகும்? ஈட்டா ஒமேகா என் ஈக்குவல் டு 5/2 2.5. அப்போ என்ன பண்ணலாம்? பை டிவைடட் பை 2.5 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செட்டிலிங் டைம் கிடச்சிடும். இங்கே என்ன பண்ணுறேன்?
எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா 2 ஈட்டா ஒமேகா என் அது 5. அப்போ 2 ஈட்டா ஒமேகா என் 5னா ஈட்டா ஒமேகா என் எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி தானே இருக்கும் 2.5. அப்போ பை டிவைடட் பை 2.5 போட்டால் பை டிவைடட் பை 2.5 போட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? செட்டிலிங் டைம் எவ்வளவு? 1.256 செகண்ட்ஸா? கரெக்டா? 1.256 செகண்ட்ஸ். இது என்ன? செட்டிலிங் டைம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இது 5வது டேர்ம். அடுத்து 6வது டேர்ம் பார்க்கலாமா? 6வது டேர்ம் என்ன? பீக் ஓவர் ஷூட் இன் பர்சன்டேஜ், தட் இஸ் மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் இன் பர்சன்டேஜ். இதுக்கு ஃபார்முலா என்ன? இ பவர் மைனஸ் ஈட்டா இன்ட்டு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஈட்டா ஸ்கொயர். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இ பவர் மைனஸ் ஈட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.5ன்னு கண்டுபிடிச்சோம். பை போட்டுக்கலாமா? போட்டுட்டு டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர். கரெக்டா? சரி, கேன்சல் அடிச்சிடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? இ வேணும். ஷிஃப்ட் இ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மைனஸ் 0.5 ஷிஃப்ட் பை. அப்போ நியூமரேட்டர் முடிச்சாச்சு. இ பவர் மைனஸ் 0.5 பை டிவைடட் பை ரூட் எடுக்க போகிறோம். ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்குது, 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர் போட்டாச்சா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு போட்டால் 0.163. இது எவ்வளவு? இது வந்து பீக் ஓவர் ஷூட். ஆனால் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை 100ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 16.30 கிடைச்சிருமா? ஆக்சுவலாக நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 0.1630. இதை 100ஆல் பெருக்குனீங்கன்னா 16.30%. இதுதான் மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். இது அடுத்த ஆன்சர், 6வது ஆன்சர். சரி, அடுத்து 7வது என்ன கண்டுபிடிக்கலாம்? கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ் சி ஆஃப் டி. அதுக்கு ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஈட்டா ஒமேகா என் இன்ட்டு டி ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஈட்டா ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டிடி ப்ளஸ் ஈட்டா. ஈட்டா தெரியுமா? தெரியும். டேம்பிங் ரேஷியோ 0.5. ஒமேகா என் தெரியுமா? தெரியும். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட். டிஆவே மெயின்டைன் பண்ண போகிறோம். ஈட்டா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ ஒமேகா டி தெரியுமா? டேம்பிங் ஆசிலேஷன், அதுவும் கண்டுபிடிச்சோம். நம்பர் 3 என்ன கிடைக்கும்? 4.33. அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டீட்டா மட்டும்தான் தெரியாது. அப்போ டீட்டா கண்டுபிடிக்கணுமா? அப்போ டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஈட்டா ஸ்கொயர். நியூமரேட்டர் மட்டும் ரூட்டுக்குள்ளே வரணும். டிவைடட் பை ஈட்டா. சரிங்களா? அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர் டிவைடட் பை 0.5. tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர் டிவைடட் பை 0.5. இப்போ நம்ம இதான் பார்க்கணும். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்குது. 1 மைனஸ் 0.5 அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிச்சு. அப்போ நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. டிவைடட் பை 0.5. அப்போ மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் போட்டால் எவ்வளோ வருது? டீட்டா வந்து 60 டிகிரி வருது. சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ சி ஆஃப் டி எங்கே இருக்குது? சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஈட்டாவோட வேல்யூ எவ்வளவு? ஈட்டாவோட வேல்யூ 0.5. ஒமேகா என்னோட வேல்யூ எவ்வளவு? ஒமேகா என்னோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது, 5 ரேடியன்ஸ் பர் செகண்ட்ஸ். இது வந்து ஒமேகா டி. அப்போ 5 இன்ட்டு டி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர். கரெக்டாக? சரி, சைன் ஆஃப் ஒமேகா டி வந்து 4.33, நான் 14 எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 60 டிகிரி. இந்த 60 டிகிரியை 60 டிகிரின்னு போடாமல் எப்படி போடணும்? ரேடியன்ஸில் போடணும். அதாவது π/3ன்னு போடணும். ஓகேவா? அப்போது சி ஆஃப் டி என்ன வரும்? சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த நம்பரை மட்டும் சுருக்கிக்கிறோம். 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர். அதாவது 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.5 ஸ்கொயர் போட்டால் என்ன கிடைக்கும்? 1.54. அப்போ 1.1547 இ பவர் 5 இன்ட்டு 6 2. அப்போ மைனஸ் 2.5t சைன் ஆஃப் 4t ப்ளஸ் π/3. அவ்வளோதான். இதுதான் கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ். நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு இந்த 7 டேமையும் கண்டுபிடிச்சா நமக்கு 13 மார்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஒமேகா என், 2வது கண்டுபிடிக்க வேண்டியது ஈட்டா, 3வது கண்டுபிடிக்க வேண்டியது ஒமேகா டி, 4வது கண்டுபிடிக்க வேண்டியது பீக் டைம், 5வது கண்டுபிடிக்க வேண்டியது டிஎஸ், 6வது கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்டேஜ் மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட், 7வது கண்டுபிடிக்க வேண்டியது சி ஆஃப் டி கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ். என்ன பண்ணணும்? கடைசியாக ஆன்சர்னு போட்டு 1 2 3 7ஐயுமே எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுனா ப்ராப்ளம் முடிஞ்சிடும்.